செய்திகள். ராணுவ புலனாய்வாளர்களின் கண்காணிப்புக்கு மத்தியில் குருந்தூர் மலையில் சிவ வழிபாடு. யாழில் ஊடகவியலாளரின் வீடு தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கவனஈர்ப்பு போராட்டம். கிளிநொச்சியில் பரபரப்பு சம்பவம். கொழும்பு போராட்டத்தில் பதற்றம். வேலையற்ற பட்டதாரிகள் மீது நீர்த்தாரை பிரயோகம். அரச வங்கிகளில் 65,000 கோடி கடன் பெற்ற அமைச்சர்கள் மீள செலுத்தப்படவில்லை என்கிறது மத்திய வங்கி ஊழியர் சங்கம். 48 மணி நேரத்தில் மரணம். இலங்கை மக்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து. 24 வருடங்களில் முதல் முறையாக வடகொரியா செல்லும் புடின். முல்லைத்தீவு குருந்தூர் மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் போலீசார் ராணுவ புலனாய்வாளர்களின் கண்காணிப்புக்கு மத்தியில் சிவ வழிபாடு இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. அந்த வகையில் சிவனை தரிசிப்பதற்காக ஆலய நிர்வாகத்தினர் உள்ளிட்ட பலர் இன்றைய தினம் காலை 10 மணியளவில் பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த வழிபாட்டில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராச ரவிகரன், முன்னாள் வடமாகாண விவசாய அமைச்சர் கந்தையா சிவனேசன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் ஞாயூர்சன், கலைத்துறை பற்றி பிரதேச சபை உறுப்பினர் ஜெகதீசன், ஆலய நிர்வாகத்தினர் என பலரும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் போலீசார் ராணுவ புலனாய்வாளர்களின் கண்காணிப்புக்கு மத்தியில் சிவ வழிபாடு இடம்பெற்றது. தொல்லியல் துறையினரின் அறிவுறுத்தலுக்கு அமைய சேதம் ஏற்படுத்தாத வண்ணம் வழிபாடுகள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மாவட்ட ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமையை கண்டித்து கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. குறித்த போராட்டம் நாளை யாழ்ப்பாண பிரதான பேருந்து நிலையம் முன்பாக முன்னெடுக்கப்பட உள்ளது. கடந்த 13ஆம் தேதி நள்ளிரவு ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டுக்கு சென்ற இனம் தெரியாதோர் வீட்டை தீயிட்டு எரித்து சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டமை தொடர்பில் காவல்துறையினரால் பல்வேறு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதுவரை குற்றவாளிகள் எவரும் கைது செய்யப்படவில்லை. எனவே குறித்த தாக்குதலானது ஊடகத்துறையில் செயற்படாதவாறு அச்சுறுத்தும் தாக்குதலாகவே அமைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. எனவே தாக்குதலை நடத்தியவர்கள் தொடர்பிலே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் காவல்துறையினர் குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என கோரியும் தாக்குதல் சம்பவத்தினை கண்டித்தும் வடக்கு மாகாண ஊடகவியலாளர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர். குறித்த போராட்டத்திற்கு ஊடகவியலாளர்கள், புத்திஜீவிகள், சமூக ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் என அனைவரையும் பங்கேற்குமாறு வடமாகாண ஊடகவியலாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி தருமபுரம் பிரதேசத்தில் சடலம் ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நெத்தலியாற்று பகுதியில் ஆணொருவரின் சடலம் இன்று செவ்வாய்க்கிழமை மீட்கப்பட்டுள்ளது. பிரதேச மக்களால் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மீட்கப்பட்ட சடலம் அடையாளம் காணப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பத்ரமுல்ல நாடாளுமன்ற வீதிக்கு முன்பாக போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்து வருகின்ற ஒன்றிணைந்த வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் மீது போலீசார் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். குறித்த போராட்டமானது இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன்போது அகல வேலையற்ற பட்டதாரிகளுக்கும் தொழில் வாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொழில் உரிமையாகும் உள்ளிட்ட வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அதேவேளை போராட்டத்தினை கட்டுப்படுத்துவதற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் போராட்டக்காரர்கள் மீது நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த போராட்டத்தில் அநேகமான இளைஞர்கள் ஈடுபட்டு தங்களின் கோரிக்கைகளை தீர்த்து வைக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி வருகின்றார்கள். இதேவேளை பல்கலைக்கழக கல்விசார ஊழியர்களின் ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பு கோட்டை லோட்டஸ் வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. குறித்த வீதியானது வாகன போக்குவரத்துக்காக முற்றாக மூடப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பல்கலைக்கழக கல்விசார தொழிற்சார் சங்கங்களுக்கும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது அமைச்சர்களாக பதவி வகிப்போர் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான வர்த்தகர்கள் 10 பேர் இரு அரச வங்கிகளுக்கு 65,000 கோடி ரூபாவை மோசடி செய்து கடன் செலுத்துவதை தவிர்த்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க வெளிப்படுத்தியுள்ளார். இதன் காரணமாக சாதாரண பிரஜை ஒருவருக்கு வங்கியொன்றின் மூலம் கடன் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு வங்கிகள் தள்ளப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது வரிக்கு மேல் வரி செலுத்தி பொதுமக்களை பாரிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கியுள்ள நிலையில் புதிய
புதிய வரி வகைகள் இரண்டின் மூலம் அரசு வருவாயை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். பிரபல அமைச்சர்கள் உள்ளிட்ட பிரபல வர்த்தகர்கள் 10 பேர் 65,000 கோடி ரூபாவை இரு வங்கிகளுக்கு மோசடி செய்ததாக தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பில் இலங்கை வங்கியின் ஊழியர் சங்கத்தின் பிரதான செயலாளர் ரஞ்சன் சேனநாயக்கவிடம் எமது செய்தி பிரிவு கேட்டது. அதன்போது அவர் சம்பவத்தை உண்மை என உறுதிப்படுத்தியுள்ளார். இரு அரசு வங்கிகளிடமும் 65,000 கோடி ரூபாய் கடன் பெற்று அதனை மீள செலுத்தாது செயல்படும் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான வர்த்தகர்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அநேக தடவைகள் கேள்வி எழுப்பியிருந்தாலும் அதற்கு சரியான பதில் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் செயலாளர் தெரிவித்தார். அவர்கள் சுமார் 20 வருடங்களாக இவ்வாறு வங்கிகளில் கடன் பெற்று அவற்றை மீள செலுத்தாது வெவ்வேறு வழிமுறைகளில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அவர்களுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு அரசு வங்கிகளிலும் காணப்படுவது நாட்டின் சாதாரண மக்கள் வைப்பிலிட்ட பணம் என்பதால் அவற்றை இவ்வாறு அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களுக்கு நெருக்கமான வர்த்தகர்களால் கடனாக பெற்றுக்கொண்ட மோசடிகளில் ஈடுபடுவது வங்கிகளால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலை என இலங்கை வங்கியின் ஊழியர் சங்கத்தின் பிரதான செயலாளர் தெரிவித்தார். இன்று வரையில் இந்த கடன் தொகை மீள செலுத்தப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸை விட மோசமான STSS என்ற பாக்டீரியா ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் வேகமாக பரவி வருவதாகவும் இது இலங்கைக்கு பரவும் அபாயம் உள்ளதாகவும் சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர். இந்த பாக்டீரியா மனித உடலினுள் நுழைந்தால் 48 மணி நேரத்துக்குள் இறப்பு ஏற்படும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஜப்பானில் வேகமாக பரவி வரும் இந்த பாக்டீரியாவால் நேற்று முன்தினம் வரை 977 ஜப்பானியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 77 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஜப்பானிய சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்படி மரணங்கள் 2024 ஜனவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கு இடையில் நிகழ்ந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. தசையை கரைக்கும் இந்த கடுமையான பாக்டீரியா தற்போது ஜப்பானில் வேகமாக பரவி வருகிறது. மேலும் இந்த நோய் அடுத்த 6 மாதங்களில் 1500 பேருக்கு பரவக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த பாக்டீரியா ஒருவரிடமிருந்து மற்றும் ஒருவருக்கு பரவும் என்பதால் அதை தடுக்க அந்த நாட்டு சுகாதாரத்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கடந்த 24 வருடத்தில் முதல் முறையாக வடகொரியா செல்ல இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவர் 2 நாள் பயணமாக வடகொரியா செல்கிறார். வடகொரியா செல்லும் அவர் அந்நாட்டு ஜனாதிபதி கிம் ஜங் உன்னுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் எனவும் குறிப்பாக ராணுவ ஒத்துழைப்பை நீடிப்பது தொடர்பில் கலந்துரையாடப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த தகவலை ரஷ்யா உறுதிப்படுத்திய நிலையில் வடகொரிய அரசின் செய்தி நிறுவனம் இது தொடர்பில் தகவல் வெளியிடவில்லை. வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் கடந்த ஆண்டு ரஷ்யா சென்றிருந்த நிலையில் ஆயுதங்கள் தயாரிப்பதற்கான தொழில்நுட்பத்தை ரஷ்யா வடகொரியாவுக்கு வழங்கியிருப்பதாக பரபரப்பாக பேசப்பட்டது. இந்நிலையில் உக்ரைனுக்கு எதிராக பீரங்கிகள், ஏவுகணைகள் மற்றும் ராணுவ பொருட்களை வழங்கி உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை நடத்த உதவி செய்து வருவதாக அமெரிக்க மற்றும் தென்கொரிய அதிகாரிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இருப்பினும் ஆயுத பரிமாற்றம் நடைபெறவில்லை என வடகொரியா மற்றும் ரஷ்யா திட்டவட்டமாக தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்